என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன். அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டல்ல. நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் படங்கள் 200 படங்களில் ஏன் 10 படங்கள் மட்டுமே ஓடுகின்றன? 190 படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்து பார்த்தால், இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள். படம் என்பது பிம்பம், வாழ்க்கை என்பது நிஜம். இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை, நீ தொட்ட வாழ்க்கை, நீ துன்புற்ற வாழ்க்கை, உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை, அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை, இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில். அந்த தொடர்பு தன்மை அருந்து போனதனால், அந்நியப்பட்டு போனதனால், வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, தங்கர் பச்சான் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 6 கோடி பேர் இருந்த பொழுது ஒரு 75 விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள். 7 கோடி பேர் வருகிற பொழுது அது 60% குறைந்து விட்டது. 8 கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு 35-40 லட்சமாக குறைந்து விட்டது. இது என்ன